ஸ்ரீ தேவி பாகவதம் 112ஆம் பகுதி. வீரப்போரா காமப்போரா? அவற்றை கேட்ட சுக்ரீவன் வியப்புடன் அவளை நோக்கி, அழகான பெண்ணே, அறியாமை மிக்கவளாக இருக்கிறாயே. எமது அரசரின் வீரத்தை பற்றி முழுமையாக அறிந்துள்ளேன் என்கிறாய். தேவர்களாலும் ஏனைய 3 உலகவாசிகளாலும் வெல்ல முடியாத ஒருவரை மிக மிக மென்மைத்தன்மை வாய்ந்த நீ எப்படி எதிர்ப்பாய்? மையல் பேச்சா இல்லை மோகப் பேச்சா என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓர் ஆண் மீது விருப்பம் கொண்ட பெண்கள் அவனை புகழ்வார்கள். நீ புகழ்கிறாய், பின்பு ஏன் போர் செய்ய விரும்புகிறாய்? மன்மத போரா என்று சிரித்தான். சுக்ரீவா, எனது விருப்பத்தை கேட்டாய், அதை கூறிவிட்டேன். அப்படியே அதை விரைவாக சென்று கூறுவாய் என்றாள் தேவி. திரும்பி வந்த சுக்ரீவன் சும்பனை வணங்கிவிட்டு கூறினான், மன்னா, வந்திருப்பவளை பற்றி என்னால் எதையும் அறிந்து கொள்ள இயலவில்லை. அவள் மிகவும் திமிராக பேசுகிறாள். அவள் சிறுமியாக விளையாடும் பருவத்தில் தன்னை போரில் வென்றவனைத்தான் தான் திருமணம் செய்வதாக சபதம் எடுத்துள்ளாளாம். அதனால் போருக்கு அழைக்கிறாள் என்றான். அதை கேட்ட சும்பாசுரன் அருகில் இருந்த தனது தம்பியை நோக்கி, தம்பி, நீ பெரும் அறிவாளி. அதனால் நான் இதற்கு என்ன செய்வது என்று நன்றாக ஆலோசித்து கூறுவாய் என்ற போது அவன் கூறினான், எம்மை போருக்கு அழைப்பது ஒரு பெண். ஆகையால் நாம் அவளுடன் போராடுவது நியாயமானதல்ல. எமது பலம்பிக்க வீரனான தும்பரலோச்சனனை அனுப்புவோம். அவன் அவளை இலகுவாக வென்று சிறை பிடிப்பான் என்றான். அதை கேட்ட சும்பாசுரன் தும்பரலோச்சனனை அழைத்து, நீ உடனே நமது படைகளுடன் சென்று அகம்பாவத்துடன் என்னை மதிக்காது பேசும் மங்கையை அடக்கி பிடித்து வா. அவளுக்கு துணையாக யார் வந்தாலும் அவர்களை கொன்றுவிடு. ஆனால் அந்த மங்கைக்கு துன்பம் செய்யக்கூடாது என்றான். தும்பரன் அசுர வீரர்களை திரட்டி கொண்டு புறப்பட்டான். பூஞ்சோலையை அடைந்த அவன் தேவியை சந்தித்து கூறினான், கண்ணை பறிக்கும் கட்டழகானவளை, உன்மீது அளவில்லாத மோகம் கொண்டு உன்னோடு கூடிக்களிக்க எமது அரசர் விரும்புகிறார். முன்பு வந்த தூதுவன் உனக்கு சரியான தகவல்களை கூறவில்லை போலும். போர் வீரர்களுக்கிடையே தான் பலப்பரீட்சை நடைபெறும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே நடைபெறுவது ரதி மன்மத போரான காமப்போர். அதைத்தான் நீ விரும்புகிறாய் என்று அந்த மூட தூதுவனுக்கு புரியவில்லை. பலசாலியின் பலம் காமத்துள்ள தோற்றுவிடும். நீ எமது அரசரை விரும்பி திருமணம் செய்தால் அண்ட சராசரங்களில் வாழ்வோரெல்லாம் உமது அடிமைகள் ஆவர் என்று கூறிவிட்டு தேவியின் பதிலை எதிர்பார்த்து மௌனமாக நின்றான். 112ஆம் பகுதி நிறைவடைந்தது.